பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாடுகளே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீ செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உங்களுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, புதிதாயின் ஜீவியம் மாற்றுகின்றார், எனக்கெல்லாம் இயேசுவே என்றென்றுமே, எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, இதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, புதிதாயின் ஜீவியம் மாற்றுகின்றார், எனக்கெல்லாம் இயேசுவே என்றென்றுமே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை, கர்த்தரது பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவை இனி மாம்சத்தின்படி அறியோம் என்று நாம் நிருபங்களிலே வாசிக்கிறோம். எனவே இந்த வசனத்தின்படி நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே மாம்சமான ரூபத்திலே இருந்தபோது அவரை தேடி வந்த கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்து அவர்களது மாம்சத்தில் சுகத்தை கொடுத்தார் என்று நாம் அறிவோம். ஆனால் இன்றைக்கு அவர் மாம்சத்தில் நம்மோடு இல்லை, ஆனால் வார்த்தையாக நமக்குள் வாசமாய் இருப்பதால் அவரது வார்த்தைகளை விசுவாசிக்கிற நமது மாம்சத்தில் அவருக்கு சுத்தமான நன்மைகளை இன்றைக்கும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அன்றைக்கு அவர் அற்புதங்களை வேதத்தின் மூலமாக அறிந்து கொண்ட நாம் இனி பூமியில் மாம்சமாக நாம் வாழ்கின்ற வரையில் அவரை நோக்கி கேட்கும் பொழுது சுத்தமான விதத்தில் சுகத்தை கொடுப்பது நிச்சயமே. இப்படியாய் நடந்த ஒரு சின்ன காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய பரிதான கிருபையினாலே எவ்வளவு போராட்டங்கள் வந்த போதும் கர்த்தர் எனக்கு சுகத்தையும் ஜீவனையும் தந்து கர்த்தனை நடத்தி கொண்டிருக்கிறார். நிறைய சில நேரங்களிலே சில கால்சியம் டேப்லெட்ஸ், எனக்கு எலும்புகளில் நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு டாக்டர்கள் சொல்லி இருக்கிறதுனால, ஆனால் அந்த பிரச்சனைக்கு உண்டான பலவீனம் எனக்கு இல்லாமல் நான் போய் வெளியே போகிறேன் வருகிறேன் சுற்றி கொண்டு என்னுடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவங்க கொடுக்குற சில மாத்திரைகள் அது எல்லாமே கால்சியம் டேப்லெட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனாலே திடீரென்று ஒரு போன மாதத்தில் என்னுடைய இடது காலினுடைய மூட்டு, அதாவது முட்டியிலே திடீர்னு ஒரு எலும்பு ஒன்று வெளியே வர மாதிரி ஒரு மாதிரி காணப்பட்டது. நான் பார்த்தேன், ஒரு வேளை இந்த எலும்புக்கு உண்டான மாத்திரைகளை நிறைய கொடுக்கறதுனால எலும்பு வளருதோ என்னவோ அப்படின்னு தெரியலேன்னு எப்படி பார்த்து தடவி கொண்டே உட்கார்ந்து கொண்டிருப்பேன். ஒரு நாள் நான் யோசித்தேன், கர்த்தரை நாம் இனி மாம்சத்தின்படி அறியோம், அவர் நம்மளை தொட்டு சுகம் கொடுக்கிறதுக்கு. ஆனால் வேதவசனத்தின்படி நாம் தினமும் அவரை அறிந்து கொண்டிருப்பதினாலே பேசாம அது மேலே கையை வச்சு, ஆண்டவரை அன்றைக்கு செய்த அற்புதத்தை இன்றைக்கு நீ செய்ய முடியுமே என்று சொல்லி வெறுமனே அந்த என்னுடைய கையை அந்த முட்டின் மேல் வைத்து நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இப்பொழுது அங்கிருந்து வெளியே வந்து கொண்டிருந்த அந்த எலும்பு காரியங்கள் எங்கே போனது என்றே தெரியவில்லை. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இப்போ எப்போதும் போல பழையபடி என் சரீரத்தில் வேண்டிய சுகத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அருமையானவர்களே, கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. பவுல் கூட கேட்கிறார். கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், அந்த பலவீனத்தை என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொன்னான். அப்போ ஒரு சுகத்தை கொடுக்கவில்லை,
உனக்கு வந்து போதும், கிருபை போதும் என்று சொல்லிட்டால் போதும். அதை குறித்து மேன்மை பாராட்டுவதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. எந்தெந்த நேரத்துல என்னென்ன காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் சுத்தமா இருக்கிறாரோ அப்படி அந்த காரியங்களை மாம்சமான நமக்கு யாவருக்கும் அவர் செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கேட்போம், பெற்றுக்கொள்வோம். கத்ததாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கத்தாவே, காலை விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கத்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லப்பட்ட வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து எங்கள் மாம்சத்திலே பலவீனங்கள் ஏற்படும் போது உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற வேளையிலே கத்ததாமே சுத்தமான நேரத்திலே சுத்தமான சுகத்தை எங்களுக்கு தந்து கத்தருடைய நாமத்தை எங்களிலே மகிமைப்படுத்திக் கொள்கிறதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து எங்களை நடத்தும் உடைய நாமத்தை கத்தர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருபைகளை தந்து கத்தர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.